ஓம் சாந்தி 11/1/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பகவான் நமக்கு படிப்பிக்கின்றார். நம்முடைய இந்த மாணவ பருவம் என்பது மிகவும் சிறந்தது. நம்மீது குரு தசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் எப்போதும் இருங்கள். நாம் அனைவரும் பகவானுடைய மாணவர்கள். நம்மீது பிரகஸ்பதி தசை நடந்து கொண்டிருக்கிறது என்ற குஷியில் எப்போதும் இருங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு அனைவரின் அன்பு கிடைக்கும்? எத்தகைய குழந்தைகளுக்கு அனைவருடைய அன்பு பிராப்தியாகிறது? பதில்: யார் பலரின் நன்மைக்கு நிமித்தமாகின்றனரோ அவரால் நன்மையடைந்தவர்கள் கூறுவார்கள், நீங்கள் என்னுடைய தாய் என்று. ஆக தன்னைத்தான் பாருங்கள். நாம் எவ்வளவு பேருக்கு, எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறோம்? தந்தையின் செய்தியை எந்த அளவிற்கு, எவ்வளவு ஆத்மாக்களுக்கு கொடுக்கிறோம்? தந்தையும் செய்தியாளர்தான். குழந்தைகளாகிய நீங்களும் தந்தையின் செய்தியை கொடுக்க வேண்டும். இரு தந்தையர் இருக்கின்றனர். எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று அனைவருக்கும் கூறுங்கள். இன்றைய முரளியினுடைய பாடல்: நீங்கள் அன்பு கடல். ஓம் சாந்தி. நாடகத்தின் திட்டப்படி யார் உங்களிடம் வந்தாலும் அவர்களுக்கு பூம் பூம் செய்கிறீர்கள், ஞானத்தை சொல்கிறீர்கள். பிறகு அவர்களிலும் சிலர் பக்குவமற்றவராகவும் சிலர் காய்ந்தும் போகின்றனர். சந்நியாசிகள் இந்த உதாரணத்தை கொடுக்க முடியாது. அவர்கள் தமக்கு சமமாக யாரையும் ஆக்குவதில்லை. குழந்தைகளே, உங்களிடம் குறிக்கோள் உள்ளது. இந்த சத்யநாராயணர் கதை, அமரக்கதை இவை அனைத்தும் உங்களுடையதாகும். ஒரு தந்தை மட்டுமே உண்மையை கூறுகிறார். பாபா சொல்கிறார், சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக இறைவன் சேவை செய்கிறார். அதில் நீங்கள் உதவி செய்கிறீர்கள். யார் இந்த நேரத்தில் அதிகமாக உதவி செய்கின்றனரோ அவர்கள் உயர்ந்த பதவியை அடைவார்கள். அவர்கள் யாரும் பசியால் இறக்க மாட்டார்கள். இங்கே பிச்சைக்காரர்களிடம் சோதனை செய்தாலும் கூட ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கிறது. யாரும் பசியால் இறப்பதில்லை. இங்கேயும் நீங்கள் தந்தையினுடையவராக ஆகியுள்ளீர்கள். தந்தை ஏழையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்காத வரை அவர் சாப்பிடுவதில்லை. பாருங்க, அன்புக்கடல், கருணைக்கடல் பாபா புரிய வைக்கிறாரு. தந்தை ஏழையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு உணவு கிடைக்காத வரை அவர் சாப்பிடுவதில்லை. ஏனெனில் குழந்தைகள் வாரிசுகளாக இருக்கின்றனர். அவர்கள் மீது அன்பு இருக்கிறது. அது இந்த உலகத்துடைய கதையாக இருக்கலாம். இந்த சிவபாபா ஆன்மீக தந்தையினுடைய கதையாகவும் இருக்கலாம். அங்கேயோ ஏழை என்ற விஷயமே கிடையாது. எங்கு? சத்தியுகத்தில் அளவற்ற தானியங்கள் இருக்கும். எல்லைக்கப்பாற்பட்ட செல்வம் இருக்கும். அங்கே ஆடை அணிகலன்களை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கிறார், எப்போது நேரம் கிடைக்கிறதோ அப்போது லக்ஷ்மி நாராயணர் சித்திரத்திற்கு முன்பாக சென்று நீங்கள் அமருங்கள். இரவிலும் கூட அப்படி அமரலாம். இந்த லக்ஷ்மி நாராயணரை பார்த்தபடியே தூங்கிவிடுங்கள். ஆஹா பாபா, ஆஹா பாபா இப்பொழுது நம்மை இப்படி ஆக்குகிறார். நீங்கள் இப்படி பயிற்சி செய்து பாருங்கள். லக்ஷ்மி நாராயணா படத்துக்கு முன்பாக சென்று, பாபா சாதாரண மனிதனாகி என்னை இப்படி ஆக்குகிறார். இப்படி நீங்கள் படத்திற்கு முன்பாக அமர்ந்து கொண்டு அதை பார்த்து குஷியில் இருங்கள். நீங்கள் இப்படி பயிற்சி செய்து பாருங்கள், எவ்வளவு குஷி ஏற்படும். பிறகு அதிகாலையில் எழுந்து அனுபவம் சொல்லுங்கள்.
லக்ஷ்மி நாராயணரின் சித்திரம் மற்றும் ஏணிப்படிகளின் சித்திரம் அனைவரிடமும் இருக்க வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, குறிக்கோளை முன்னால் வைத்து முயற்சி செய்யுங்கள். லக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை முன்னால் பார்த்தபடி தன்னைத்தானே, அதாவது தனக்குத்தானே பேசிக்கொள்ளுங்கள். ஆஹா பாபா, நீங்கள் என்னை இப்படி ஆக்குகின்றீர்கள். இப்போது எங்கள் மீது பிரகஸ்பதி தசை அமர்ந்துள்ளது. இரண்டாவது, தனக்கு சமமாக பிறரை மாற்றுவதற்காக குளவியைப் போல ஞானத்தின் பூம்பூம் செய்யுங்கள். இறை சேவகராகி சொர்க்கத்தின் ஸ்தாபனையில் தந்தைக்கு உதவி செய்யுங்கள். வரதானம். இன்றைய முரளியினுடைய வரதானம்: தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மா அன்பின் அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரின் ஆசனதாரியாகுக. தேக உணர்விலிருந்து விடுபட்டவராகி பரமாத்மாவுடைய அன்பை அனுபவம் செய்யக்கூடிய தாமரை மலரினுடைய ஆசனதாரியாகுக. தாமரை மலர் மீது அமர்பவராகுக. விளக்கம்: தாமரை மலரின் ஆசனம்தான் பிராமண ஆத்மாக்களினுடைய சிரேஷ்டமான மனநிலையின் அடையாளமாகும். அப்படிப்பட்ட தாமரை மலரின் ஆசனதாரி ஆத்மாக்கள் இந்த தேக அபிமானத்திலிருந்து இயல்பாகவே விடுபட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஷரீரத்தின் உணர்வு தனது பக்கம் கவர்ந்திருக்காது. எப்படி பிரம்மா பாபா நடந்தாலும் எந்த காரியம் செய்தாலும் பரிஷ்தா சொரூபம் மற்றும் தேவதை சொரூபத்தை சதா நினைவில் வைத்தார். அவருடைய நினைவில் சதா இது இருந்தது. பரிஷ்தா சொரூபம், தேவதா சொரூபம் நினைவில் இருந்தது, சதா இருந்தது. அப்போது அதுபோன்று இயல்பாகவே ஆத்மா அபிமானி ஸ்திதி சதா தேக அபிமானத்திலிருந்து விடுபட்டிருப்பது என்று சொல்லப்படுகிறது. அதுபோல தேக உணர்விலிருந்து விடுபட்டிருக்கக்கூடியவர்கள்தான் பரமாத்மாவிற்கு அன்பானவராகி விடுகிறார்கள். இன்றைய முரளியினுடைய ஸ்லோகன்: உங்களுடைய விசேஷத்தன்மை மற்றும் குணங்கள் பிரபுவின் பிரசாதமாகும். அதில் என்னுடையது என்று நினைத்து கொள்வதுதான் தேக அபிமானமாகும். உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விசேஷத்தன்மைகள் மற்றும் குணங்கள் அந்த பிரபு மூலமாக கிடைத்திருக்கக்கூடிய பிரசாதம் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். மற்றபடி அது என்னுடைய விசேஷத்தன்மை, என்னுடைய குணம் என்று நினைப்பது தேக அபிமானமாகும். இன்றைய அவ்யக்த இஷாரா: பிரம்மா பாபாவிடம் அன்பு இருக்கிறது என்றால் இப்பொழுது பிரம்மா பாபாவிற்கு சமமாக பரிஷ்தா ஆகுங்கள். பிரம்மா பாபா மீது அன்பு இருக்கு அப்படின்னா அவரை போன்று பரிஷ்தா ஆகுங்கள். சதா தனது ஒளியின் பரிஷ்தா சொரூபம் தென்படுகிறது. அப்படியாக வேண்டும். மேலும் எதிர்காலம் சொரூபமும் தென்படும். இப்பொழுது இதை விட்டுவிட்டு அதை எடுப்பது அவ்வளவுதான். எப்பொழுது அப்படிப்பட்ட அனுபவசாலி ஆகும் பொழுது சம்பூர்ணத்தன்மையின் அருகாமையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இதை விட்டுக்கிட்டு அந்த ஒரு ஃபரிஷ்தா ஸ்வரூபம், அதுக்கடுத்து தேவதா ஸ்வரூபம், அதுக்கு முன்பாக இப்போ செய்ய வேண்டியது ஃபரிஷ்தா ஸ்வரூபம், அந்த ஒளியினுடைய ஃபரிஷ்தா ஸ்வரூபம் தென்பட வேண்டும். இப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு அனுபவமாகும் பொழுது சம்பூர்ணத்தன்மையின் அருகாமையில் இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம்.
ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.